ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க. இன்னைக்கு காலையில சாப்பாடு வீடியோ குட்டி மீன் பார்த்துடலாமா? சூடு தோசை தான் பார்த்துக்கிடுங்க. நல்லா காஞ்சிட்டு கல் பார்த்தீங்களா? அந்த சத்தம் இவ்வளோ அழகா இருக்குங்களா? சின்ன சின்ன தோசை, இது சின்ன மலை தோசை, தின்ன தின்ன ஆசை, அட தினமும் இங்க பூசை. ஓகே, முன்னாடி எல்லாம் எங்க ஊர்ல இந்த தோசை இட்லி இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பிக்கு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காப்பிக்கு போடுறது வந்து தீபாவளி பொங்கல் அந்த சீசன் டைம்ல மட்டும்தான் இந்த தோசை இட்லியே நம்ம பார்க்க முடியும் பார்த்துக்கிடுங்க. அப்போ முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி விறகடுப்புல தோசை இல்லைன்னா இட்லி ஏதோ சம்திங் வைக்கிறோம் அப்படின்னாக்கி அடுப்பை சுத்தி ஆள் இருக்கும். ஏன்னா எங்க வீட்டுல 5 பேர் பார்த்தீங்களா, அடுப்பை சுத்தி ஆள் இருந்து தோசை சுட்டு சுட்டு தின்னுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம தோசையை தின்ன முடியும், மற்ற நாளெல்லாம் வந்து பழைய கஞ்சி சோறு தான் நம்ம பார்த்துருங்க. ஓகே, இதெல்லாம் கடந்து வந்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒத்தைக்கு இருந்து தோசை சுட்டுட்டு இருக்கேன். முட்டையை அடிச்சு ஊத்தியாச்சு. தீக்குச்சி மோதினாக்கா மத்தாப்பு எரியும். நேற்றுக்கு பன்னீர் அரிசி வச்சிருந்து பார்த்தீங்களா, அதில் உள்ள கிரேவி கொஞ்சம் இருக்கா, அதை அப்படியே சூடு பண்ணி வச்சிருக்கு. ஓகே, இவ்வளோதான் இன்னைக்கு ஸ்பெஷல். மாற்றி போடுவோம், வருதா பார்ப்போம். செப்பா வந்துருச்சு காண்போம். அன்னைக்கு ஏதாச்சும் வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அவங்களுக்கு விருப்பம் முடிச்சது அவங்கவுங்க சாப்பிட்றாங்க. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஏதோ உங்கள் வாயில் வந்து ஊட்டி விட்டது மாதிரியே நீங்கள் பேசுறீங்க. பிடிக்கலையா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இறைச்சி பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காது. அது மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு இறைச்சி எனக்கு பிடிக்காது. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் தின்னாதுன்னு சொல்லவும் முடியும், அது எப்படி நான் சொல்ல முடியும்? அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை அவங்கவுங்க சாப்பிட்டு போகணும். எந்த கடவுளும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, சரியா? இப்படி போட்டால் இப்படி டைஜஷன் ஆகி இப்படி போயிட போகுது, இவ்வளோதான். இதுக்கு ஒருக்கா போட்டு கடந்து கூப்பாடு போடுறீங்க, ஏன்னு எனக்கு தெரியல. பாதி தோசை அடுப்பு. இப்படி தோசை கொஞ்சம் எடுத்து சூப்பராக இருக்கு. நீங்களாம் காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அப்படி செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.